ஹாய், வெல்கம் டு ஷெரின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் பண்ண போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா வடை. நம்ம எப்போயுமே வடை கடலைப்பருப்பில் இல்லைன்னா பட்டாணி பருப்பில் இதில் தான் வடை செய்வோம். நல்லா மொறுமொறுப்பாக செஞ்சு சாப்பிடுவோம். ஆனால் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது பாசிப்பருப்பில் வடை பண்ண போகிறோம். ரொம்ப வித்தியாசமான ஒரு டேஸ்ட்டில் ரொம்ப ஈஸியான முறையில் ஒரு வடை, அது மொறுமொறுப்பாக இன்றைக்கி நம்ம கிச்சனில் பண்ண போகிறோம். வாங்க அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். 200 கிராம் பாசிப்பருப்பு ஒரு அரை மணி நேரமாக ஊற வச்சுருக்கேன். அரை மணி நேரம் கிட்ட ஊறிக்கிட்டால் போதும், அதுக்கு மேலே ஊற தேவையில்லை. ஏன்னா பாசிப்பருப்பு வந்து சீக்கிரமே ஊறிடும். 200 கிராம் பாசிப்பருப்பு. இப்போ இதை அரைச்சி எடுத்துடலாம். அரைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 4 பல் பூண்டு, 3 வரமிளகாய், 1 ஸ்பூன் சோம்பு, இதையே இப்போ அரைச்சி எடுத்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சாச்சு. தண்ணியெல்லாம் ஊற்றி அரைக்க தேவையில்லை. அந்த பூண்டு பல்லும் வரமிளகாயும் வந்து நல்லா அரைப்படணும் இல்லையா, அதுக்காக தான் நம்ம முன்னாடி இந்த மாதிரி லைட்டாக அரைச்சி எடுத்துருக்கோம். இப்போ இதில் பருப்பு சேர்த்துடலாம். பருப்பு தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துக்கணும். மிக்ஸி ஜாரில் மாற்றியாச்சு. இப்போ இதை தண்ணி ஊற்றாமல் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்து அரைச்சாச்சு பாருங்கள். மேலே இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா குருணையாக அப்படியே இருக்கும். ஒவ்வொரு பருப்பு வந்து முழுசாக இருக்கும். நம்ம எப்பயுமே பார்த்திங்கன்னா வடைப்பருப்புலாம் வடை செய்வோம்ல, பட்டாணி பருப்பு, கடலைப்பருப்பு, அந்த மாதிரி தான் இதுலேயும் ஒவ்வொரு பருப்பு முழுசாக இருக்கணும், அதே போல் அரைஞ்சும் இருக்கணும். அந்த மாதிரி தான் நான் அரைச்சி எடுத்திருக்கேன். இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், இதில் பருப்பெல்லாம் ஒன்றும் அப்படியே முழுசாகவும் இருக்கும், நல்லா அரைஞ்சும் இருக்கும், கொரகொரப்பாகவும் இருக்கும். இந்த மாதிரி தான் இருக்கணும். நம்ம எப்பயுமே வடைக்கெல்லாம் எப்படி அரைப்போமோ அதே போல் தான். இப்போ இதில் கொஞ்சம் கருவேப்பிலையும் மல்லித்தலையும் சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு பெரிய வெங்காயத்தை சின்னதாக வெட்டியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். பச்சரிசி மாவு 2 ஸ்பூன், தேவையான உப்பு. அடுத்து நம்ம வந்து பெருங்காயம் சேர்த்துக்கலாம். நான் வந்து டிடி பெருங்காயம் தான் யூஸ் பண்ணுறேன். இந்த பாக்ஸ் பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா அவ்வளோ ஈஸியாக இருக்குது. அதே போல் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும். நம்ம எப்போயுமே பார்த்திங்கன்னா போண்டா, வடை, பச்சி இந்த மாதிரி பருப்பு குழம்புங்கள்லாம் செய்கிறப்போ பெருங்காயத்தூள் வந்து நம்ம சேர்த்துப்போம். இது போல் பெருங்காயம்லாம் நம்ம சேர்த்துக்கிறப்போ வாயு தொல்லையெல்லாம் இருக்காது, நல்லா நமக்கு ரிலீஃபாக இருக்கும். நம்ம ஜீரண சக்திக்கெல்லாம் ரொம்ப நல்லது. அதனால தான் நம்ம பெருங்காயம் சேர்த்துக்கிறோம். நான் யூஸ் பண்ணுறது வந்து டிடி பெருங்காயம். இது வந்து நல்ல மணமாகவும் இருக்கும், அதே சமயம் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது. ஸ்டோர் பண்ணி வைக்கவும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம பெருங்காயத்தூள் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கோம். இப்போ இதை கலந்துடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம். நம்ம இந்த மாதிரி கையில் எடுத்து நம்ம எப்பயுமே வடை தட்டுவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி நம்ம வடை தட்டிக்கலாம். இல்லை உங்களுக்கு வந்து பக்கோடா மாதிரி பொரித்து எடுக்கலாம் அப்படின்னா கூட நீங்கள் பொரித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிட்டு உள்ளங்கையில் வச்சு இந்த மாதிரி அழுத்திக்கோங்க. நம்ம பருப்பு வடையெல்லாம் எப்படி பண்ணுவோமோ அதே போல் தான். அவ்வளோதான். இதை ஒரு தட்டில் மாற்றிடலாம். இதே போல் ஒரு 10 வடை 15 வடைக்கு தட்டி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். வடை தட்டி வச்சாச்சு. அடுத்து நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். எண்ணெயும் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ வடையை போட்டுக்கலாம். ஒவ்வொரு வடையாக போடுங்க, பார்த்து பக்குவமாக பொறுமையாக போடணும். போட்டதுமே நம்ம கலந்து விடக்கூடாது. ஒரு நிமிஷத்துக்கு விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கலந்து விட்டிங்கன்னா வடை வந்து நல்லா எலும்பி வரும். நீங்கள் உடனே கலந்து விட்டிங்கன்னா என்ன ஆகுனா வடை வந்து பிரிஞ்சு போயிடும். அதனால் கொஞ்சம் நேரம் விட்டு அதுக்கப்புறமா திருப்பி போடணும். இப்போ வடை வந்து இந்த அளவுக்கு நல்லா 3/4 பக்குவத்துக்கு வெந்துருச்சு. கலர் லைட்டாக மாறி வந்திருக்கு. இப்போ இதை இந்த டைமில் எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் நேரம் ஆற விட்டு அதுக்கப்புறமா நம்ம பொரிச்சு எடுக்கலாம். மீதி இருக்கிற வடையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். முன்னாடி வடை வேக வச்சு எடுத்துல அதே போல் இதையும் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த வடையும் எடுத்துடலாம். நம்ம முன்னாடி வேக வச்ச வடை பார்த்திங்கன்னா இதே பக்குவத்தில் தான் எடுத்துருக்கோம். இப்போ இதையும் எடுத்துடலாம். இப்போ முதல்ல நம்ம பொரிச்சு எடுத்தோம் இல்லையா, அந்த வடையை மறுபடியும் இதில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். 2வது டைம் நம்ம வந்து இந்த மாதிரி வடைகளை பொரிச்சு எடுக்கிறப்போ நல்ல மொறுமொறுப்பாக இருக்கும். அதுக்காக தான் அந்த வேகாத மாவு கூட நல்லா வெந்து சூப்பரான ஒரு மொறுமொறுப்பு வரும். ஃபஸ்ட்டு முதல்லையே போட்டு எடுத்தோம் பார்த்திங்களா, அந்த வடையை பொரிச்சு இதை எடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் அந்த 2வது டைம் எடுத்தோம் இல்லையா, அந்த வடையும் பொரிச்சு எடுத்துடலாம். இந்த மாதிரி பொரிச்சு எடுக்கிறது எதுக்காக அப்படின்னா ரொம்ப மொறுமொறுப்பு கிடைக்கும். அதுக்காக தான். உங்களுக்கு இல்லை முன்னாடியே நாங்கள் பொரிச்சதே போதும் அப்படின்னா நீங்கள் அதோடையே நீங்கள் விட்டுறலாம். ஆனால் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு மொறுமொறுப்பு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த மாதிரி 2 தடவை நீங்கள் பொரிச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் வடை. எல்லாருமே கேட்பாங்க எப்படி இந்த வடை இவ்வளோ மொறுமொறுப்பாக இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. அந்தளவுக்கு ரொம்ப ருசியாகவும் இருக்கும், மொறுமொறுப்பும் சூப்பராக இருக்கும். அந்த கலரும் பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக வரும்.
பாருங்கள், 2வது டைம் போட்டு எடுக்கிறப்போ இந்த மாதிரி வடை வந்து கலர் வரணும். அந்த மாதிரி இப்போ எடுத்துடலாம். எடுத்து பிளேட்டில் மாற்றிடலாம். மறுபடியும் 2வது பொரிச்ச வடை இருக்குது பார்த்திங்களா, அதையும் இதே போல் பொரித்து எடுத்துடலாம். பார்த்தீங்கன்னா டீ டைமுக்கு சூப்பரான ஒரு வடை ரெடி ஆயிருச்சு. பாசிப்பருப்பில் செய்கிறது வந்து ரொம்ப ஈஸி. ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சாலே போதும், சட்டுன்னு ஊறிடும். நம்மளும் வடை செஞ்சிடலாம். இதே நம்ம கடலைப்பருப்பு இல்லை பட்டாணி பருப்பெல்லாம் ஊற வச்சோம்னா 2 மணி நேரம் ஊற வச்சு அதுக்கப்புறமா தான் நம்ம வடை பண்ண முடியும். இது வந்து நம்ம அரை மணி நேரமே போதும். அதே சமயம் டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் பருப்பு வடை சாப்பிட்டதை விட அதிக டேஸ்ட் இந்த பாசிப்பருப்பில் இருக்கும். இதே போல் பாசிப்பருப்பில் வடை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம செரின்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.